உலகில் எந்த ஒரு விளையாட்டு வீரராக இருந்தாலும் ஒவ்வொரு வீரரினதும் கனவு வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அந்த வீரர்களில் எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது? உலகெங்கிலும் மில்லியன் கணக்கான விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக்கில் பங்கேற்க வேண்டும் என்ற கனவுடன் விழிக்கின்றார்கள். அந்த வகையில் 4 வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறுகின்ற ஒலிம்பிக் விளையாட்டு விழாவின் 32வது அத்தியாயம் ஜப்பானின் தலைநகர் டோக்கியோவில் கடந்த வருடம் நடைபெறவிருந்தது. எனினும் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட 2020 டோக்கியோ ஒலிம்பிக் விளையாட்டு விழா எதிர்வரும் ஜூலை மாதம் 23ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. பல்வேறு தடைகள் கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் நடைபெறவுள்ள டோக்கியோ ஒலிம்பிக் விளையாட்டு விழாவில் 11,000 வீரர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைக்க உள்ளது. எனவே இலங்கை சார்பாக அந்த அரிய வாய்ப்பை பெற்றுக்கொண்ட முதலாவது வீரராக குதிரை சவாரி வீராங்கனை மெத்தில்டா கால்சன் இடம் பிடித்தார். ஒலிம்பிக்கில் குதிரை சவாரி போட்டியில் கலந்து கொள்ளும் முதலாவது இலங்கையர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே சுசந்திகா ஜெயசிங்க, தமயந்தி தர்ஷா, ஜூலியன் போலிங் உள்ளிட்ட வீரர்களின் பெயர்களை நாங்கள் அடிக்கடி கேட்டிருந்தாலும் யார் இந்த மெத்தில்டா கால்சன்? இவரது பின்னணி என்ன? இம்முறை ஒலிம்பிக்கில் இலங்கையின் நம்பிக்கை நட்சத்திரமாக இடம்பெற்றுள்ள மெத்தில்டா கால்சனின் வாழ்க்கை பயணத்தை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஆயிரத்தி 1984ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கண்டியில் பிறந்து 3 மாத கைக்குழந்தையாக இருந்தபோது ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த பெற்றோர்களால் மெத்தில்டா கால்சன் தத்தெடுக்கப்பட்டார். ஸ்வீடனில் குதிரை சவாரி போட்டிகள் பிரபல்யம் என்பதனால் மெத்தில்டா 8 வயது முதல் முறையாக ரைடர் சோல்ஃப் கெப் என்ற விளையாட்டுக் கழகத்தில் இணைந்து குதிரை சவாரி பயிற்சிகளை எடுத்துக் கொண்டுள்ளார். போனி குதிரையில் தனது குதிரை சவாரி பயணத்தை ஆரம்பித்த அவர் 18வது வயதில் குதிரை சவாரி போட்டிகளில் பங்கு பெற ஆரம்பித்துள்ளார். இதில் பல வெற்றிகளையும் ஈட்டினார். அது மாத்திரமின்றி தற்போது மெத்தில்டா கால்சன் ஜெர்மனியின் ஹெம்பர்கில் 15 குதிரைகளை வைத்து சொந்தமாக குதிரை சவாரி தொழில் செய்து வருகின்றார். இறுதியாக கடந்த 2017இல் இலங்கைக்கு முதல் தடவையாக வந்த அவர் தனது பெற்றோரை நேரில் சென்று பார்த்ததுடன் 2020 ஒலிம்பிக் போட்டிகளில் இலங்கை சார்பாக பங்கு பெற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் ஜெர்மனுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். ஸ்வீடனின் தேசிய மட்ட குதிரை சவாரி போட்டிகளில் முன்னணி வீராங்கனையாக மெத்தில்டா கால்சன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அத்துடன் பல்வேறு உலக நாடுகளில் நடைபெற்று வருகின்ற குதிரை சவாரி போட்டிகளில் பங்கு பற்றிய அனுபவத்தை கொண்ட 37 வயதான அவர் கடந்த 2019இல் மாத்திரம் மெக்சிகோ சிட்டி, மியாமி, பாரிஸ், ரோம், மொனாக்கோ, லண்டன், தோஹா மற்றும் பிரேக் ஆகிய நகரங்களில் நடைபெற்ற குதிரை சவாரி போட்டிகளில் பங்கு பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் இதுவரை 16 குதிரை சவாரி போட்டிகளில் வெற்றிகளை பெற்றுக் கொண்டுள்ள மெத்தில்டா கால்சன் உலகின் முன்னணி குதிரை சவாரி வீரர்கள் பங்கு பெற்றும் குளோபல் சாம்பியன்ஸ் லீக் தொடரில் தொடர்ந்து பங்கேற்று வருகின்றார். எனவே 2019இல் மெத்தில்டா கால்சன் இலங்கை வந்தபோது அவரை இலங்கை குதிரை சவாரி சங்கத்தின் அதிகாரிகளும் தேசிய ஒலிம்பிக் சங்கத்தின் அதிகாரிகளும் சந்தித்தனர். இதன் போது ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் மெத்தில்டாவுக்கு இலங்கை சார்பாக ஒலிம்பிக்கில் பங்கு பெற்றுகின்ற வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனவே தற்போது ஜெர்மனியில் வாழ்ந்து வருகின்ற மெத்தில்டா இலங்கை சார்பாக ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்றுகின்ற முதலாவது குதிரை சவாரி வீராங்கனை என்ற பெருமையை பெற்றுக் கொண்டுள்ளார். ஸ்வீடன் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பு மெத்தில்டா கால்சனுக்கு இருந்த போதிலும் அவர் தனது தாய் நாட்டுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த முறை ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்கான தீர்மானத்தை எடுத்துள்ளமை மற்றும் ஒரு சிறப்பம்சமாகும். இம்முறை டோக்கியோ ஒலிம்பிக் விளையாட்டு விழாவில் பங்கேற்க 50 நாடுகளைச் சேர்ந்த 200 குதிரை சவாரி வீரர்களுக்கு சர்வதேச குதிரை சவாரி சம்மேளனம் மற்றும் டோக்கியோ ஒலிம்பிக் ஏற்பாட்டு குழுவினால் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதில் 15 பேர் மாத்திரம் எந்த ஒரு அணிக்காகவும் போட்டியிடாத தனிநபர் வீரர்களாக இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் அனைவரும் FRI எனப்படும் ஒலிம்பிக் தரவரிசை பட்டியலின்படி தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி மத்திய ஆசிய வளைய மற்றும் ஆசிய ஓஷியானா வளைய நாடுகளில் இருந்து 2 வீராங்கனைகளுக்கு மாத்திரம் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதில் சீன தாய்பே வீராங்கனை ஜெஸ்மின் முதலிடத்தை பெற்றுக்கொள்ள 2வது இடத்தை மெத்தில்டா கால்சன் பெற்றுக்கொண்டார். சொப்பின் வியே என்ற பெயரை கொண்ட 10 வயதுடைய குதிரையில் சவாரி செய்து அவர் 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற்றுக் கொண்டவை மற்றும் ஒரு சிறப்பம்சமாகும். இதன்படி மெத்தில்டா கால்சன் இம்முறை டோக்கியோ ஒலிம்பிக்கில் இசையுடனான குதிரை சவாரி போட்டி பிரிவில் களமிறங்க உள்ளார். கடந்த வருடம் ஜனவரி மாதம் டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பை மெத்தில்டா கால்சன் பெற்றுக்கொண்டதாக அறிவிக்கப்பட்டது. எனினும் 3 மாதங்கள் செல்வதற்குள் அவரது பெயரை சர்வதேச குதிரை சவாரி சம்மேளனம் நீக்கியது.
இதனை அடுத்து தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக தெரிவித்து சுவிட்சர்லாந்தின் லுசேனில் அமையப்பெற்றுள்ள சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் அவர் வழக்கு தாக்கல் செய்தார். இதற்கு இலங்கை குதிரை சவாரி சம்மேளனமும் தேசிய ஒலிம்பிக் குழுவும் பூரண பங்களிப்பினை வழங்கியிருந்தது. முன்னதாக இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் மெத்தில்டா கால்சனின் பெயர் நீக்கப்பட்டது அநீதி அல்ல என தெரிவித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. எனினும் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதை கைவிடாத மெத்தில்டா கால்சன் குறித்த தீர்ப்புக்கு எதிராக ஜெனீவாவில் மேல்முறையீடு செய்தார். மெத்தில்டா கால்சன் சார்பில் ஸ்வீடனைச் சேர்ந்த சட்டத்தரணிகள் ஆஜராகி இந்த வழக்கு தொடர்பில் தமது கட்சிக்காரரின் நியாயங்களை முன்வைக்க குறித்த வழக்கின் தீர்ப்பானது மெத்தில்டா கால்சனுக்கு சாதகமாக வழங்கப்பட்டது. இதில் மெத்தில்டா கால்சன் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதியினை பெற்றுக்கொண்ட பிறகுதான் சர்வதேச குதிரை சவாரி சம்மேளனம் வீரர்களுக்கான தரவரிசையில் மாற்றங்களை செய்துள்ளது. இதனால் மெத்தில்டா கால்சன் தரவரிசையில் பின்தள்ளப்பட்டு ஒலிம்பிக்கில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை இழந்ததாக அவரது சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்தனர். இதன் காரணமாக குறித்த வழக்கு விசாரணையின் பிறகு மெத்தில்டா கால்சனுக்கு மீண்டும் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டது. மெத்தில்டா கால்சன் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தயாராகும் வகையில் யூரோ பணப்பெறுமதியில் 6 மில்லியன் ரூபாய் செலவில் குதிரையொன்றை வாங்கியுள்ளார். இது இலங்கை பணப்பெறுமதியில் கிட்டத்தட்ட 1500 கோடியாகும். மெத்தில்டா கால்சனின் காதலனும் ஜெர்மனியில் குதிரைகளை இனப்பெருக்கம் செய்கின்ற செல்வந்தருமான மென்ஃப்ரெட் வோன் எல்வர்டிடமிருந்து தான் அவர் இந்த குதிரையை வாங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்கு கிடைத்த வாய்ப்பு குறித்து எமது இணையதளத்துக்கு வழங்கிய செவ்வியில் மெத்தில்டா கால்சன் கருத்து தெரிவிக்கையில், நான் கைக்குழந்தையாக இருந்தபோது ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த தம்பதிகளால் தத்தெடுக்கப்பட்டதை மிகப்பெரிய பாக்கியமாகவும் ஆச்சரியமாகவும் நம்புகிறேன். எனது ஸ்வீடன் பெற்றோரும் சகோதர சகோதரியும் என் மீது எப்பொழுதும் அன்பு வைத்தனர். எனது எதிர்கால கனவுகளை நனவாக்குவதற்கு அவர்கள் எப்போதும் உறுதுணையாக இருந்தனர். இதன் காரணமாகத்தான் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பற்றுகின்ற வரத்தையும் பெற்றுக்கொண்டேன். நான் ஸ்வீடனில் பிறந்து வளர்ந்தாலும் எப்போதும் ஒரு இலங்கையர் என்ற கௌரவத்துடன் நான் வாழ்ந்து வந்தேன். ஆனால் இந்த அளவு தூரத்துக்கு அழைத்து வந்த ஸ்வீடன் நாட்டை ஒருபோதும் மறக்க மாட்டேன். எது எவ்வாறாயினும் ஒரு இலங்கையராக இம்முறை ஒலிம்பிக் போட்டிகளில் இலங்கைக்கு பெருமையை தேடிக் கொடுப்பேன். எனவே தனது தாய் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி முதல் தடவையாக ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்றுள்ள 37 வயதான மெத்தில்டா கால்சன் 20 வருடங்களுக்கு பிறகு இலங்கைக்கு ஒலிம்பிக் பதக்கம் ஒன்றை வென்று கொடுக்கும் கனவுடன் இந்த முறை டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் களமிறங்க. அது மாத்திரமின்றி ஸ்வீடனில் வளர்ந்து முன்னணி குதிரை சவாரி வீராங்கனையாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற மெத்தில்டா கால்சனின் ஒலிம்பிக் பங்கு பற்றுதலானது இலங்கையர்களாகிய எமக்கு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதேபோல இந்த முறை டோக்கியோ ஒலிம்பிக்கில் பதக்கம் ஒன்றை வென்று இலங்கைக்கு பெருமையை தேடிக் கொடுக்க வேண்டும் என இலங்கையின் முதல் தர விளையாட்டு இணையதளமான thepaparai.com சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை மெத்தில்டா கால்சனுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். விசேட உள்ளடக்கங்கள் மற்றும் பிரத்யேக உறுப்பினர்களுக்கான சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்கு இன்றே thepaparai.com சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.